சொன்னாரு, உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன், என்ன புக் வேணாலும் வாங்கி தர்றேன், எந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேணாலும் சேர்க்கிறேன், எவ்வளவு நாளும் ஃபீஸ் கட்டுறேன், என்ன வசதி வேணாலும் செஞ்சு தர்றேன், நீ படிச்சு கலெக்டர் ஆயிரணும் அப்படின்னு சொன்னார். அவனும் சரி சரின்னு தலையாட்டினான். ஆனா கடைசியில கலெக்டர் ஆகல. கலெக்டர் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு, ஆகல. கலெக்டர் ஆகிறதுக்குரிய எந்த வாய்ப்புமே இல்லாம ஆயிட்டாங்க. என்ன காரணம்? நீ எல்லா காரணமும் சொல்லிட்ட. ஹார்ட் ஒர்க் சொல்லிட்ட, கான்பிடன்ஸ் சொல்லிட்ட, முயற்சி எடுத்தான்னு சொல்லிட்ட, எல்லா காரணமும் சொல்லிட்ட. ஓகே, இப்ப இது எல்லாம் ஒரு பக்கம். ஆனா நான் சொல்ல வர்றது வேற. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லா காரணம் இருந்தாலும் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒரே ஒரு காரணம். இந்த ஒரு காரணத்தை நீ சரி பண்ணிட்டா, நீ கலெக்டர் ஆகிறதுக்கு நீ எதை கோல் வச்சியோ, எதை லட்சியமா வச்சிருக்கியோ, அதை அடைகிறதுக்குரிய எத்தனை தடைகள் இருந்தாலும் சரிதான், எல்லா தடைகளையும் முடிச்சுட்டு நீ கலெக்டர் ஆயிருவ, ஐஏஎஸ் ஆயிருவ, ஐபிஎஸ் ஆயிருவ, நீ பைலட் ஆயிருவ, நீ பிஎம் ஆயிருவ, நீ சிஎம் ஆயிருவ, எல்லாமும் ஆயிருவ. எவ்வளவு அதுக்கு தடை இருந்தாலும் சரிதான், ஒரே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நீ சரி பண்ணணும். அந்த காரணத்தை நீ சரி பண்ணாம விட்டா, நீ உன் கோலை அடைவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் உன்னால அடைய முடியாது. ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சரி பண்ணிட்டா லட்சியத்தை அடைஞ்சிடலாம். அந்த காரியத்தை சரி பண்ணலைன்னா லட்சியத்தை அடைய முடியாது. உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் அடைய முடியாது. எவ்வளவு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நீ அடைஞ்சிட முடியும். அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அந்த ஒரு பாயிண்டை நீ சரி பண்ணா போதும். மற்ற பாயிண்ட் எல்லாம் ரெண்டாம் பட்சம். அதெல்லாம் மேட்டரே இல்லை, தேவையே இல்லை. ஒன்னே ஒண்ணு நீ சரி பண்ணிடணும். இந்த ஒண்ணு சரி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. கான்பிடன்ட் இல்லடா, வேறடா, அதெல்லாம் சொல்லிட்டியே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்ல வர அதையெல்லாம் தாண்டி வேற மேட்ரு. நான் நல்லா படிப்பேன்னு சொல்லணுமா? நல்லா படிக்க மாட்டாங்களா? அது என்னன்னு கேட்டா, அது என்ன விஷயம், அது உள்ளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இருக்கேன்ல, நான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் அப்படின்னா நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஃபிகர், ஒரு வடிவம் இருக்கு. ஒரு கை, ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு கை, ஒரு மூக்கு. நான் பேசுறேன், நான் சிந்திக்கிறேன், நான் எழுதுறேன், இப்படிலாம் ஒரு நான், நான் தானே. இந்த நானு வெளிப்படையா தெரியுற ஒரு நான். இன்னொரு நான் இருக்கு. அது என்ன? பட்டர் நானா, கார்லிக் நானா? உள்ளுக்குள்ள இன்னொரு நான் இருக்கு. நான் என்பவன் ரெண்டு நான் சேர்ந்துதான் நான். நான் சொல்றேன்ல, சொல்றேன். இப்ப நான் சொல்றேன்லப்பா, நான் என்பவன் வெறுமனே நீ பார்க்கிற நான் மட்டுமல்ல. நான் என்பவன் வெளிப்படையாக தெரிகிற நான் ஒன்று, எனக்குள்ளே ரகசியமாக இயங்கி கொண்டிருக்கிற இன்னொரு நான் இருக்கிறது. அந்த நான் தான் மெயினான நான், முக்கியமான நான். அந்த நானை நீ சரி செய்தால், அந்த நான் என்ன சொல்றானோ அதுதான் நீ. இப்ப நான் பேசுறேன்ல, வெளிப்படையா நான் பேசுறேன். வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எப்படி பேசுறேன்னா, உள்ள இருக்கிற என்னுடைய இன்னொரு நான் இருக்கிற, அந்த நான் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் பேசுறேன். அந்த நான் எப்படி செய்ய சொல்லுதோ அதைத்தான் நான் செய்யறேன். எல்லாவற்றையும் இயக்குவது அந்த மெயினான நான், அந்த நான், உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு நான். அந்த நானு சரியா இருந்தா நீ நினைச்சமா, அந்த நானு கரெக்டா இருந்தா நீ ஆவேன்னு சொன்னா நீ ஆயிருவ. அந்த நானு நீ ஆக மாட்டேன்னு சொன்னா உலகமே உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் நீ ஆக மாட்ட. உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், உள்ள ஒருத்தர் இருக்கிறான். நான் கேள்வி கேட்கும்போது நீ ஆன்சர் பண்ணு, நான் கேள்வி கேட்கும்போது நீ ஆன்சர் பண்ணு. ஓகேயா? நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன்ல, அப்ப நீ ஆன்சர் பண்ணு. மற்ற நேரத்துல நீ சைலண்டா கேளு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கேட்டுக்கிட்டே இரு. நான் உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அப்ப நீ ஆன்சர் பண்ணு. ஓகேவா? இப்ப அந்த உள்ள இருக்கிற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த உள்ள இருக்கிற ஒருத்தனை பார்த்து கண்டுபிடிச்சு அவன் என்ன செய்வான்னு கேட்டா, நான் பிறந்ததுல இருந்து நான் என்னவெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிறத பார்த்து 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 உள்ள உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கான். ஒரு பேப்பர்ல, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து என்ன பண்றாமா, உள்ளுக்குள்ள எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், நான் என்னவெல்லாம் செய்வேன், நான் என்னவெல்லாம் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருக்கிறான். பிறந்ததுல இருந்து எழுதுறான்.
பிறந்த நிமிஷத்துல இருந்து அந்த எழுத்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன எழுதுனானோ அதான் நீ. அவன் டாக்டர்னு எழுதுனா நீ டாக்டர், அவன் கலெக்டர்னு எழுதுனா நீ கலெக்டர், அவன் கோடீஸ்வரன் எழுதுனா கோடீஸ்வரன், அவன் பிச்சைக்காரன் எழுதுனா நீ பிச்சைக்காரன். நீ வெளியில என்ன வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம். உங்க அப்பா உனக்கு நிறைய சொத்து சேர்த்து 10 கோடி ரூபாய் சொத்தை கொடுத்துட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், உனக்கு இவன் சரியான பிச்சைக்காரன் எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கேன். உங்க அப்பா 10 கோடி ரூபாய் சொத்து கொடுத்தாலும் 10 நாள்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பிச்சைக்காரன் ஆயிடுது. உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே சொத்து கொடுக்கல, பணமே சேர்த்து வைக்கல, அவரே சோத்துக்கு வழி இல்லாம செத்து போயிட்டாரு. ஆனா இப்போ உள்ள என்ன எழுதி வச்சிருக்கான், இவன் பெரிய கோடீஸ்வரன் எழுதி வச்சிருந்தான்னா உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே தராட்டியும் நீ உன் வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரன் ஆயிரு. அப்படி ஒண்ணு உள்ள இருக்கு, உள்ள ஒருத்தர் இருக்கான். இப்ப அவன் யாரு? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும், நம்ம நினைச்சதை அடையணும், நம்ம இலக்க போய் தொடணும் அப்படின்னா அந்த உள்ள ஒருத்தர் இருக்கான அவன் யாரு, அவன் எங்க இருக்கான், அவன் என்ன பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கான், என்ன மையில என்ன பேனாவில எழுதுறான், மெதுவா உள்ளுக்குள்ள போய் அவன் பேப்பரை திருடிட்டு நைஸா எழுதி வச்சிட வேண்டியதான். நீ அதுல போய் எழுதணும், நீ என்னெல்லாம் அதுல எழுதுறியோ அதுல எல்லாம் வெளியே நடக்கும். அதுல டாக்டர்னு எழுதுனா டாக்டர் நடக்கும். கதை சொல்லல, நான் பொய் சொல்லல, நிஜமா உண்மையை சொல்றேன். அந்த பேப்பர்ல நீ சரியா எழுதிட்டனா இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு எழுதுனா 1000 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு இவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த பேப்பருக்குள்ள எழுதுன்னு வச்சுக்க, இன்னைக்கு உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அடி வேணும்னா அடி கிடைக்கும், பாராட்டு வேணும்னா பாராட்டு கிடைக்கும், வெற்றி வேணும்னா வெற்றி கிடைக்கும், தோல்வி வேணும்னா தோல்வி கிடைக்கும், அன்பு வேணும்னா அன்பு கிடைக்கும், கோபம் வேணும்னா கோபம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ அப்படிதான் இருப்ப, நீ அப்படிதான் நடப்ப. இப்போ அவன் யாரு, அவன் எங்க இருக்கான், அவன் வச்சிருக்க பேப்பர் எங்க இருக்கு, அந்த பேப்பரை எடுத்து நாம கரெக்ஷன் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்குமா? யாருக்கெல்லாம் தெரியணும்? ஆசை உள்ளவன் கை தூக்கு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன்? அப்ப நீ வெளியே போயிரு. வேணுமா? உனக்கு வேணுமா? வேற யாரு? தம்பி நீ வெளியே போயிருங்க. உங்களுக்கு வேணுமாப்பா? வேற யாரு இருக்கா? கை தூக்காத ஆள் யாருக்கா? கை தூக்காத ஆள் வெளியே போயிரு. எல்லாரும் கை தூக்கிட்ட ஓவர். அப்ப கீழே போடு, கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய சங்கடம்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா குடல்ல இருக்கானா, கிட்னில இருக்கானா, ஹார்ட்ல இருக்கானா, உள்ள இருக்கான்னு சொல்லும்ல. சரி உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு, உள்ளதானே இருக்கான், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். நேர கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு கத்தி எடுத்து சல்லு அழுத்து உள்ள இருந்து உருவி பேப்பர் எடுத்து திருப்பிடுவோமா? முடியாது, செத்துதான் போகணும். ஒண்ணு கதைக்காக நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, நேர் எதிர்மறையா ஆளே செத்து போயிடுவோம். பிறகு எப்படி அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை திருத்துறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு வழி இருக்கு. இப்ப நான் சொன்னதை அப்படியே தனியா தூக்கி வச்சிரு. அடுத்து இன்னொரு மேட்ருக்கு வா, வேற மேட்ருக்கு வா, சம்மந்தம் இல்லாத வேற மேட்ருக்கு வா. இது என்ன மேட்ரு அப்படின்னா, இப்ப நான் உங்களை எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்ப மணி எத்தனை? 7:28, 29, 8:15 கிளாஸ் முடியுது. நம்ம கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியுது? 8:15 முடியுது. 8:15 முடியும் பொழுது எல்லாரும் லைனா நிக்கணும்பா, எல்லாம் உள்ள நிக்கணும். நான் வெளியே படியில நிப்பேன். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா, உங்க எல்லாத்துக்கும் 195 ரூபாய் மதிப்புள்ள டைரி மில்க் சில்க் சாக்லேட், ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, ஒரு முழு சாக்லேட், உடைச்சு கிடைச்சு பாதி இதெல்லாம் கிடையாது, முழுசா 195 ரூபா உள்ள டைரி மில்க் சில்க். யார் யாருக்கு என்ன பிளேவர் வேணும்? ஓரியோ, ஸ்ட்ராபெரி, ஓரியோ, ஃப்ரூட் நட்டு, நட்ஸ், பப்ளி, ஓவர். யார் யாருக்கு என்ன வேணுமோ பிளான் பண்ணிக்க. ஓகேயா? சில்க்ல எழுதாப்பா யாரு? அதை கேட்டது யாரு? அந்த அறிவாளி யார்? அந்த அறிவாளிக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருப்பான். இந்த மாதிரி அறிவாளி எல்லாம் வேணும்டா. டைரி மில்க் சில்க்ல ஹுனாஃபா கேட்கிற அறிவாளி இருக்காம்ல, அந்த மாதிரி அறிவாளி எல்லாம் வேணும். சரி, அவன் இருக்கட்டும், நம்ம மேட்டுக்கு வருவான். ஓகேயா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், எல்லாம் கீழே 8:15 லைனா நிக்கணும். கீழே படியில இறங்கும்போது நான் நிற்பேன்.
எதை கேட்டியோ எல்லாம் கையில வச்சிருப்பேன். லைனா பப்ளி வேணுங்க பப்ளி, ஃப்ரூட் நட்டுக்கு ஃப்ரூட் நட்டு, ஓரியோவுக்கு ஓரியோ, சில்க் பிளேனுக்கு சில்க் பிளேனு, எவன் எதை கேட்டியோ அவன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு டவுட்டு, பப்ளின்னு சொல்லிட்டான். பப்ளி ஆனா நம்ம தின்றுருக்க ஃப்ரூட் நட்டு தான் திங்கல, அதுதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். தெரியாம பப்ளி சொல்லிட்டேனே, சரி கிட்ட போகும்போது கேட்டு பார்ப்போம் பாய்ட்ட, இருந்தா தந்தாலும் தந்துருவாரு அப்படின்னு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான். ஓகே, எல்லாத்தையும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சாச்சு. லைனா 8:15 ரெடி ஆயிட்டேன். நான் 8:15 கிளாஸ் முடிஞ்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் பார்த்து எந்திரிச்சு, வா பாடமா புரிஞ்சுதுல, நல்லா கேட்டீல, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்பா அப்படின்னு மைக்கை கழட்டி வச்சுட்டு விறுவிறுன்னு வெளியே போயிட்டேன். நீ எல்லாம் அப்படியே பார்க்க நான் காது கேட்காத மாதிரி போயிட்டேன். அங்க இறங்கிட்டேன். ஒருத்தன் ஓடி வரான், பாய் அந்த டைரி மில்க் சில்க் பாய் அப்படிங்கிறான். அதெல்லாம் இருக்கணும், ஒழுங்கா போய் படுறான் அப்படின்னு ஓடிட்டேன். வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு ஓடியாச்சு. இப்ப வாசல் வரைக்கும் வந்தவன் எல்லாரும் திரும்ப வந்து உட்காந்துட்டேன். வட்டமா உட்காந்துருக்க. இப்ப என்னை பத்தி என்ன பேசுவேன்? சரியான ஃப்ராடா இருந்தாலும் இந்த ஆளு இவர் பேச்செல்லாம் நம்ப கூடாதா? பெரிய மனுஷன் பயானம் பண்ணிட்டு இருக்கான், சொன்னா தருவான்னு நான் நினைச்சு நம்பிக்கிட்டு நானும் பப்ளி வேணும், ஃப்ரூட் நட் வேணும், ஓரியோ வேணும். சீச்சி, இந்த மனுஷன் இவர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுப்பா, எல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டா. இந்த ஆளு பேசவே பேச மாட்டியா? இந்த ஆளு சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டாருன்னு அப்படித்தானே சொல்லுவேன். ஓவர். இன்னைக்கு உள்ளதை முடிச்சிரு. இருடா, நான் கேட்கும்போது சொல்றா, இருக்கிறதே கொஞ்ச நேரம், நீ பேசணும்னு வச்சுக்க. நான் நானே ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் அதெல்லாம் போயிடும். பாத்துக்க, சொல்ல முடியாது. இடையிடையே குறுக்கு கேட்க, நான் கேட்கும்போது நீ ஆன்சர் பண்ணிக்க. ஓகேவா? சரி, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் 2026 இதே மாதிரி சம்மர் கிளாஸுக்கு எல்லாரும் வந்திருக்க, எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற. நான் கிளாஸுக்கு வந்துட்டேன். 7:15 கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. 7:30 இதே மாதிரி 7:31 சொல்றேன். என்ன சொல்றேன்? 8:15 கிளாஸ் முடிஞ்சு போகும்போது உங்க ஒவ்வொருத்தருக்கும் இல்ல, சில்க்லாம் கிடையாது, உங்க ஒவ்வொருத்தருக்கும் iPhone 17 உங்களுக்கு பரிசா தர போறேன். யார் யாருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்க. ரெட்டுன்னா, பிளாக்னா, ஒயிட்னா, கிரீனுன்னா 4 கலர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருந்துக்கப்பா. ஓகே, எல்லாம் கற்பனையில் இருக்க. கிரீனு சூப்பர், நல்ல நீளம், அடிப்பொலியா இன்னைக்கு நமக்கு ஐபோன் கிடைக்க போகுது அப்படின்னு ஐபோனை எப்படி யூஸ் பண்றது வைக்கிறது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. கரெக்டா 8:15 ஆச்சு. மைக்க கழட்டி வச்சேன். எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ஓடிட்டா ஒரே ஓட்டம், எல்லாம் திரண்டு வந்து நிக்கிறேன். ஐபோன் 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 ஐபோனாவது கைபோனாவது அப்படின்னு அதை போயிட்டேன். 2வது வருஷம் இப்ப எல்லாம் திரும்ப வந்து உட்கார்ந்த. இப்ப நீ என்ன பேசுவ? சாச்சா, ஒரு துளி கூட இந்த ஆள் நம்ப கூடாதுடா. போன வருஷம் சொன்னதாவது ஏதோ மறந்துருப்பாரு, அது அவசரத்துல காசு இருக்காம வந்திருப்பாரு, அதனால டைரி மில்க் சாக்லேட் அவர் வாங்கி தரல போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த வருஷம் பார்த்தேன், இந்த ஆளை நம்பவே முடியாதுப்பா. என்ன பண்ணிடுவேன், நான் எங்கேயாவது பயானுக்கு போனேன்னு வச்சுக்க, நீயும் பின்னாடியே வந்துடுவேன். இவர் ஒரு ஆளு, இவர் பேச்ச கேட்க வந்திருக்கேன், சொன்னா செய்வாராங்க. இவர் செய்ய பார்ப்போம். ஐபோன் தருவம் பாரு, ஓடிடுவேன். டைரி மில்க் தருவம் பாரு, ஓடி போயிடுவாரு. இவர் சொன்னா செய்யவே மாட்டாருன்றேன். எல்லாரும் அப்படி என்ன சொல்லுவீங்க? இவர் சொன்னா செய்ய மாட்டாருன்றீங்க. இப்போ என்னை பத்தி இப்படி எல்லாரும் பேசுறீங்கல்ல, அதனால் எனக்கு ஏற்படுகிற துன்பம் என்ன, எனக்கு ஏற்படுற விளைவு என்ன? மன கஷ்டம். நம்மளை பத்தி எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இந்த ஆளு ஃப்ராடுன்னு பேசுறாங்களே, ஒரு மன கஷ்டம். ஓகே, வேற என்ன? எனக்கு வேற என்ன இதனால நீ எல்லாரும் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. இந்த ஆளு ஏமாத்துக்காரன், இந்த ஆள் சொன்னா செய்ய மாட்டான், இந்த ஆள் சொன்னா செய்ய மாட்டான், இந்த ஆள் சொன்னா செய்ய மாட்டான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் சொல்றேன். இதனால எனக்கு பிசிக்கலா வேற என்ன பிரச்சனை, வேற என்ன இழப்பு? நீ எல்லாம் பேச எனக்கு கைவலி வந்துருமா? சம்மர் கிளாஸ் பயில எல்லாம் பேசினதுல நம்ம கை இடது கடுமையான வலி வந்துருச்சு, சொல்ல முடியுமா? நான் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க பணம் பூரா குறைஞ்சு போயிருமா? என் ஊடு இடிஞ்சு விழுந்துருமா? ஏதாவது நடக்குமா? என்ன? அதத்தான், என் மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. என்னைய தப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நேரடியா எனக்கு அது எதுவும் பாதிப்பை தருமா? ஒரு பாதிப்பும் இல்ல. ஓகே, நீ என்னை பத்தி தப்பா பேசுறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா நான் முதல்ல சொன்னேன்,
எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், ஒரு நான் இருக்கான், அவன் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என்ன செய்யறேன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் செய்யற ஒண்ணையும் பார்த்து உள்ள எழுதி வைக்கிறான். இதை இவன் செய்வான், இது இவனுக்கு பிடிக்கும், இது இவனுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் அவன் எழுதி வச்சிருக்கான். அவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் சொல்றோம்ல. இப்ப அவன் உள்ள இருந்து என்னை பாக்குறான். நான் டைரி மில்க்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் உள்ள இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். டைரி மில்க்கு சில்க்கு 195 ரூபா ஆளுக்கு ஒன்று கொடுக்க போறேன். சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எடுப்பவங்கள ஓட்டம், ஓடும்போது பார்ப்பான், படுவாவி பைய இவன் சொன்னா செய்ய மாட்டான் போல இருக்க. அவன் எழுதுவான் பேப்பர்ல, அவன் பேப்பர் எடுத்து எழுதிடுவான், இவன் சொன்னா செய்ய மாட்டான். அடுத்த வருஷம் ஆச்சு, அதே மாதிரி ஐபோன் கதையை சொன்னேன். உள்ள இருந்து எட்டி பார்த்தான், ஐபோனு அதுவும் 17, 16 வந்து இன்னும் வித்து முடியல, அதுக்குள்ளே ஒரு 17 போயிட்டான். சரி பார்ப்போம் கொடுப்பாரான்னு பார்ப்போம். எடுத்தா ஓட்டம். இவன் கதைக்கு ஆக மாட்டான், எழுதுவான். என்ன எழுதுவான்? இவன் சொல்லுவான், சொன்னா செய்ய மாட்டான். இவன் சொல்லுவான், சொன்னா செய்ய மாட்டான். உள்ள எழுதிடுவானா? இப்ப அது இப்ப அது என்ன ஏற்படுத்தி எனக்கு மனக்கஷ்டம் இல்லடா. நான் எதை சொன்னாலும் என்னால செய்யவே முடியாது. ஏன்னா அவன் என்ன சொன்னா அதை நான் செய்வேன். என் வாழ்க்கையில எப்படி வாழ போறேன், உள்ளதான் அவன் பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். உள்ள என்ன எழுதி வைக்கிறான், இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான். நான் என்ன சொல்லுவேன்? நான் ஆசைப்பட்டு சொல்லுவேன், நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன், நான் ரொம்ப பொய் சொல்லல, நெசமாவே சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இது நடக்கணும், இது வேணும் அப்படின்னு. ஆனாலும் எனக்கு நடக்கவே நடக்காது. இப்ப எப்படி சொல்றேன்? டெய்லி காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிடணும்பா. 4:30 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் நிறைய படிச்சு நான் பெரிய ஆளாக போறேன். இனிமேல் டெய்லி காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்க போறேன். இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், முடிவு எடுத்த உடனே காலையில 4:30க்கு எந்திரிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அலாரம் போன் எடுக்கிறேன், 4:30 AM அப்படின்னு போட்டு கிரீன் பட்டனை கொடுத்துட்டு பெட்டு பக்கத்துல போனை வச்சாச்சு. அலாரம் ஒருவேளை அலாரம் சத்தம் கேட்கலாட்டி வீட்டுல இருக்க பெரியவங்களை கூப்பிட்டு சொல்றேன், எங்க அத்தாட்ட எங்க அம்மாட்ட, காலையில நீங்க சீக்கிரம் எழுந்துச்சுன்னா என்ன எழுப்பி விட்டுருங்க, 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க, நான் இன்னையில இருந்து 4:30 மணிக்கு எந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் திரும்ப ஒரு டவுட், ஒருவேளை அம்மா தூங்கிட்டா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு டெய்லி சுபத்துல போயிருவான், தகஜத்தெல்லாம் தொழுதுருவான், அவனை கூப்பிட்டு சொல்றேன், தம்பி நீ டெய்லி எந்திரிச்சிருவேன், நான் இன்னையில இருந்து புதுசா எந்திரிக்க போறேன், தூங்கினாலும் தூங்கிடுவேன், ஆனால் நீ என்ன பண்ணு 4:30 மணிக்கு என்ன சத்தம் கொடுத்துட்றா, பள்ளியாசலுக்கு போகும்போது எழுப்பி விட்டு போயிடுறா அப்படிங்கிற. அவனும் சரின்ட்டான். இப்ப அப்படியே 10 மணி 11 மணிக்கு தூங்கியாச்சு. 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 4:29 முடிஞ்சு 4:30 ஆச்சு. முதல்ல யார் எந்திப்பா? அலாரம் எதுக்கு? வெரி குட், சூப்பர். அலாரம் எப்படி கிணிங்கினிங் 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 அலாரம் அடிக்குது. அடிச்ச உடனே முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே போனை கையில் இருக்கிறேன், அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சுபு எத்தனைக்கு? 5:15. 4:30 தானே ஆகுது, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள போய் என்ன போய் சும்மா தானே உட்காந்துருக்க போறோம், கூட ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிக்குவோமே. அதனால பக்கத்துல அப்படியே கண்ணை சுருக்கி பார்க்க, ஒரு பட்டன் ஸ்டாப் காட்டுது, இன்னொரு பட்டன் ஸ்னூஸ் காட்டு. லைட்டா ஒரு ஸ்னூஸை தட்டுவோம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கும். ஸ்னூஸ் பட்டன் அமைக்கிட்டு போட்டு படுத்தாச்சு. 4:30 4:40 ஆச்சு. கிணிங்கினிங் 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 திரும்ப எடுத்த போனேன். 4:40, 5:15 தானே தொழுக, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இருக்கிற. அவ்வளவு நேரம் என்ன செய்யறது? அதெல்லாம் தேவையில்லை. திரும்ப ஒரு சுனூஸ், 2ஆம் மட்டும், 3ஆவது மட்டும் ஒரு சுனூஸ். கடைசியில் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சு தெரு முனையில இருக்க பள்ளியாசல போய் அதுக்குள்ள தொழுகை முடிஞ்சிடும். அதனால இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரே டே ஸ்டாப் பண்ணிட்டு நான் வீட்டு படுத்துங்க. நடக்குமா நடக்காதா? நடக்கத்தான் செய்யுது, எல்லார் வீட்லயும் நடக்குது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நேத்து நைட்டு படுக்கும் பொழுது 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னோம்ல, அது யாரு சொன்னா? நான் தானே சொன்னேன். 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னது நான் தானே, அலாரம் வச்சது நான் தானே, எங்க அம்மாட்ட சொன்னது நான் தானே, பக்கத்துக்காரன் சொன்னது நான் தானே, பிளான் பண்ணது நான் தானே. நான் வேணும்னு பொய்யா பிளான் பண்ணாலும் நெசமா பிளான் பண்ணானா? நெசமா தானே பிளான் பண்ணேன். ஆனா அலாரம் அடிச்சு முழிச்ச நானு முழிக்காம திரும்ப திரும்ப போரையை போத்திட்டு படுத்தனேன். நல்ல யோசி, 2 நாள் இருக்குன்னு சொன்னா, நேத்தைக்கு அலாரம் வச்ச நானும் ஒண்ணு, இன்னைக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குன நானும் ஒண்ணு. 2 நாள் வந்துருச்சா? நான் ஒண்ணு, எனக்குள்ள இன்னொருத்தன். இந்த 2 பேர்ல யாரு ஜெயிச்சா? உள்ள இருக்கிற அந்த நானும் ஜெயிச்சான். அந்த நானுக்கு ஏதாவது ஒரு பேர் வைப்போம்பா. நானும் சொல்றது நல்லா இல்ல, வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லி பார்ப்போம்.
வேற ஏதாவது இயல்பா சொல்றா பேரு? வேற குமாரா, குப்சாமியா, வாட்ச்மேன் வச்சுக்குமா? உள்ள இருந்து வாட்ச்மேன் கிட்டே இருக்காம்ல, வாட்ச்மேன் வச்சுக்குமா? வாட்ச்மேன் ஓகே. உள்ள இருக்க வாட்ச்மேனு, அப்ப உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், வெளியே ஒருத்தர் இருக்கான். வெளியில இருக்கிறவன் காலையில எந்திரிக்கணுங்கிறான். உள்ள இருக்கவன் ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்? இவன் எந்திரிக்க மாட்டான். ஏன்? சில்க் பப்ளியில எழுதிட்டான், இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான். ஐபோன் 17ல எழுதிட்டான், இவன் சொல்லுவான் இவன் செய்ய மாட்டான். அதனால அவன் எழுதினது என் வாழ்க்கையில் நடக்குது, நான் என்னவெல்லாம் சொல்லுதனோ அது எதையுமே செய்ய மாட்டேங்கிறேன். காலையில எந்திரிக்கணும், எந்திரிக்க மாட்டேங்கிறேன். 9 மணிக்கு கரெக்டா ஆபீஸ் போகணும், போக மாட்டேங்கிறேன். டெய்லி 5 வக்து விடாம தக்பீர் தஹரீமாவோட பாபு சொன்ன உடனே நேர பள்ளியாசலுக்கு வந்து சொல்லணும், சொல்ல மாட்டேங்கிறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? உள்ளவன் எழுதி விட்டான், வாட்ச்மேன் எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான். இப்ப நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம சொல்றோம், நம்மளால செய்ய முடியல. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், எதையுமே செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறான், இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான். இப்ப நாம என்ன செய்ய? இப்ப இதை மாத்தணும். உள்ள வாட்ச்மேனை கூப்பிட்டு அவன் மண்டையில தட்டி, நான் சொன்னா செய்வேண்டா அப்படின்னு அவனுக்கு வேற ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கணும். அவன் பேப்பர்ல திருத்தணும். அந்த பேப்பர்ல திருத்துற மெத்தேடு என்னங்கிறத கத்துக்கிட்டோம்னா வேலை ஓவர். அது எப்படி பண்றது? எப்படி அந்த வேலையை பார்க்கறது? சொல்லு பார்க்கலாம். எப்படி அந்த வேலையை பார்க்கறது? எப்படி? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலாம், அது ஓகே. அல்லாஹ் நாடுவான், நாடாம இருக்கலாம். நான் செய்ய வேண்டிய வேலை வேற. நீயத்தா, நீயத்து வைக்கணும். ஆல்ரெடி நீயத்து, அலாரத்துக்கு நீயத்து தானே வச்சான், அவன் தானே நீயத்து வச்சான். அலாரம் அடிக்க வேண்டும், நான் எழுந்திருக்க வேண்டும், அவன் தானே முடிவு எடுத்தான். என்னவா? என்ன சொல்லு? அது முடிஞ்சு போனது. அதை ஒரு தியரியா சொல்லு. இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப எப்படி யோசிக்கணும்? அவன் ஏன் இவன் சொன்னா செய்ய மாட்டான்னு ஏன் எழுதுனா? எப்படி எழுதுனா? இவன் சொன்னா செய்யல, சொன்னா செய்யல, சொன்னா செய்யல. ஒரு வேலையை பார்த்தா, 2 வேலையை பார்த்தா, 3 வேலையை பார்த்தா, அதுக்கப்புறம் அவன் எழுதிட்டான், இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான். இப்ப அதை மாத்தணும்னா வேற ஒண்ணுமே இல்ல. இவன் சொன்னா செய்வான் அப்படின்னு ஒன்னு சொல்லணும், அதை செய்யணும். ஒன்னு சொல்லணும், அதை செய்யணும். ஒன்னு சொல்லணும், அதை செய்யணும். அப்படியே திரும்ப திரும்ப சொல்லவும் செய்யவும், சொல்லவும் செய்யவும். அப்படி பெர்ஃபெக்டா நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கவன் பார்ப்பான், பரவாயில்லையே சொன்னதை செஞ்சு போடுறானே, திருத்து. உள்ள பேப்பர்ல எழுதிடுவான், இவன் சொன்னா செஞ்சிருவான். என்ன சொன்னா? கலெக்டர் ஆவேன்னா ஆயிருவான், எம்பிபிஎஸ் ஆவன் ஆயிருவான், டிஎஸ்பி அவன் ஆயிருவான், பிரதம மந்திரி அவன் ஆயிருவான். அவன் என்னத்தை எல்லாம் ஆவேன்னு சொல்றான், அவன் ஆயிருவான். இப்படி மாத்துறதுக்கான ப்ராசஸ் என்ன? இவன் சொன்னா செய்வான்னு உள்ளுக்குள்ள பாடம் கத்து கொடுக்கணும். உள்ள பேப்பர்ல எப்படி எழுதணும்? இவன் சொன்னா செய்வான். அதை எப்படி எழுதுறது? உள்ள பேப்பர்ல எப்படி பாடத்தை எழுதுறது? அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில முடிவு எடுக்கணும். சில விஷயங்களை எடுத்து நம்மளால எது முடியுமோ, எது ரொம்ப சாதாரணமா செஞ்சிருவோமோ, எதை சந்தேகத்திற்கு இடமில்லாம கன்ஃபார்மா செய்வோமோ, அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து அதை இடைவிடாமல் ஒரு 60 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு, இவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்ச்மேனுக்கு நாம செய்தி அனுப்பிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ள உட்கார்ந்தவன் தானா பேப்பர் எடுத்து திருத்திடுவான், இவன் சொன்னா செஞ்சிருவான். இப்ப அந்த பயிற்சியை தான் நீங்க மேற்கொள்ளணும். இப்ப என்ன பயிற்சி அப்படின்னா, அந்த பயிற்சி எடுத்துருவோமா? அது எப்படி பயிற்சி எடுக்கலாமா? என்ன பயிற்சி, எப்படி பயிற்சி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல. நீ உன் வாழ்க்கையில ஒரு 5 காரியங்கள் ரொம்ப லேசான, உன்னால் செய்ய முடிந்த, தினந்தோறும் தொடர்ச்சியாக செய்துவிடக்கூடிய மிகச் சாதாரணமான ஒரு 5 விஷயத்தை நீ உன் நோட் எடுத்து பேப்பர் எடுத்து போய் எழுதணும். நான் இந்த வேலையை செய்வேன் என் வாழ்க்கையில அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். இந்த 5 பாயிண்ட அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் இடைவிடாமல் நீ செய்யணும். அப்படி செஞ்சனா
முடிஞ்சு போச்சு. உள்ள உள்ள ப்ராசஸ் மாறிடும். உள்ளவன் பயிற்சி கொடுத்து இவன் சொன்னா செஞ்சிருவான் அப்படிங்கிற நிலைக்கு அவனை நீ மாத்திடுற. ஒரு 5 பாயிண்ட்.